ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். அதுலயும் எப்படி ட்ரேட் பண்றது, அத பத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐகான பக்கத்துல உள்ள பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு டெய்லி நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டோம். எந்த ஸ்டாக்ல அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்துட்டு ஒரு 54 பாயிண்ட் 55 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. சென்செக்ஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 172 பாயிண்ட் அப்ல இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? பொசிஷன் டீட்டெயில்ஸ்ல காமிக்கிறேன். ரொம்ப நாள் சென்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏத்தர் எண்ணத்துல ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்பயே கரண்ட்ல ஒரு ரூ. 55 ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு. பொசிஷன் டீட்டெயில்ஸ்ல காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, 29 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். 29 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 681 ஓகேங்களா? 81.65 பைசா. டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 19,767.85 பைசா. கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு போட்டதுக்கு வந்துட்டு ரூ. 78 இப்ப ப்ராஃபிட்ல போகுது. ஓகேங்களா? ரூ. 92 போயிட்டுருக்கு இப்ப. அதான் டக்கு டக்குன்னு மாறும். நம்ம சொல்றதுக்குள்ளயே மாறிடும். ஓகேங்களா? பாருங்க நல்ல ஒரு காலையிலேயே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் எடுத்து நல்லா மேல போயிட்டுருக்கு. காலையில ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நமக்கு 676.5 பைசாக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? டுடேஸ் ஹை பார்த்தீங்கன்னா, 687.20 பைசாவுக்கு வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஓகே. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்பதான் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு இது வந்துட்டு டக்கு டக்குன்னு மேலே வரும், டக்கு டக்குன்னு கீழே இறங்கும். ஏன்னா ஏத்துற எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கணிக்க முடியாத ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா இறங்குனாலும் அந்த அளவு பாதிப்பாகும், ஏறினாலும் அந்த அளவு வந்துட்டு ஒரு இதாகும். ஓகேங்களா? நம்ம எந்த ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு குரோத் ஆகும். குரோத் ஆகிறது அப்படி இல்லைனா நம்ம லாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பாருங்க ரூ. 63 இப்போ கரண்ட் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்னான்ட்டு. அதேமாரி தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. எனக்கு பங்குச்சந்தையை பற்றி ஒரு புரிதல் இல்லை, இருமலும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா? கற்றுக்கிட்டு ஆசைப்படுறவங்க கற்றுக்கிட்டு உள்ளே வரலாம். ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப் லாங் ஒரு 3 இயர் 2 இயர் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ, ஒரு கம்பெனியில் ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 100 குவான்டிட்டிக்கும் உங்களுக்கு ஒரு ரூபா இருந்துச்சுன்னா கூட ஒரு ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா? அது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி வந்துட்டு 10 ஏறலாம், 30 ஏறலாம். அது நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற கம்பெனியோட அனலைஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோரு நம்மளுக்கு தெரியும். மார்க்கெட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சரியான ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே நிஃப்டியும் சரி எல்லாமே சரி சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்ல வரேன், நீங்களும் இது மாதிரி பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் தான். உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்ட் செட்டு தான். ஓகேங்களா? வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. நானுமே இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் கமிட்மெண்ட்னால நம்மளாலையும் நம்ம அங்கிட்டும் வர வேண்டியதாக இருக்குது. இதுலேயும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் ஒரு நாள் மாறும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
நம்ம வந்துட்டு யாருக்கிட்டயும் போயிட்டு கடன் வாங்க மாட்டோம். தேவையில்லாம வந்துட்டு காசு விஷயத்துல போயிட்டு யாருக்கிட்டயும் போயிட்டு வட்டி காசு வாங்குறது அந்த மாரி விஷயங்கள் நம்ம வச்சுக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு நம்ம காசு சேர்த்து வச்சோம் அப்டின்னா, நம்ம அந்த காசைய வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம வந்துட்டு எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? யார்கிட்டயும் போயிட்டு காசு கேட்க போறதில்ல. அதனால சொல்ல வரேன். முடிஞ்ச அளவு வந்துட்டு யார்ட்டயுமே வந்துட்டு கடன் வாங்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆயிடும். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இருக்கிற இஎம்ஐஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரிக்கிறோம். ஆனா அந்த காசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள், ஒரு 5 நாளுக்குள்ளேயே வந்துட்டு கமிட்மெண்ட்ன்னு நம்ம அதுக்கு இதுக்குன்ட்டு அந்த காச வந்துட்டு குடுத்துர்றோம். ஓகேங்களா? அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுது நம்மளுக்கு. அதனால தாங்க சொல்ல வர்றது. அதனால இருக்கிற காச சம்பாதிக்கிறீங்களா? கம்பெனி போறீங்களா? கம்பெனிலேருந்து சம்பாதிக்கிற காச ஒரு ரூ. 1000 2000 சேவிங்ஸ் பண்ணுங்க. அது வந்துட்டு நான் ஸ்டாக்ல தான் போடணும்னு சொல்ல வரல. ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணி வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன். அத பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு காலத்துல எல்லாருமே நல்லா இருக்கலாம். பாருங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. இப்படிதான் போகும். டக்கு டக்குன்னு ஏறும், டக்கு டக்குன்னு இறங்கும். அதனால வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா வந்துட்டு நம்ம கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏத்துற எனர்ஜில மட்டும். அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரூ. 84 போயிட்டுருக்கு. அதே மாரி தான் சொல்றது. அதனால தான் நான் இந்த மாரி வந்துட்டு மக்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் டெய்லியும் வந்துட்டு இந்த மாரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். அதுக்கு அப்லோட் பண்றது கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த யூடியூப் சேனல். அது மூலியமா ஒரு சேனல் ஒண்ணு உருவாக்கி, நம்ம டெய்லியும் வந்துட்டு மார்க்கெட்ல என்னன்னைக்கு ரன்னிங்ல இருக்கோ, அன்னைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்காண்டி ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னையும் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ட்ரேடுங்கிறது ஒரு ம் ஒரு ஒரு பார்ட்டு தான். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே நமக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்ல பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு அதுல என்ன தெரிஞ்சிருக்கீங்க? அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? எதிர்பார்த்து நிக்காதீங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் இந்த பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீங்க இது பண்ணாதான் நீங்க அதுல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு தொடர்ந்து எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் அதே மாரி நீங்க பார்த்த இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாட்டா. பாய் பாய்.